சந்தன கடத்தல் வீரப்பன் பற்றி தமிழ், ஹிந்தி என பல மொழிகளிலும் திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும் வந்துவிட்டன. இதில் சம்பந்தப்பட்ட IPS அதிகாரி விஜயகுமார் வீரப்பன் என்கவுண்டர் சம்பவம் பற்றி புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். வீரப்பனை இறந்ததாக காட்டக்கூடிய புகைப்படத்தில் மீசை இல்லை, அதனால இது வீரப்பனே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பல்வேறு சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அது எதற்காக அவருடைய மீசை நீங்க எடுத்தீங்களா, இல்லை உண்மையில அப்போதைக்கு அவர் அப்படிதான் இருந்தாரா? நாங்க எங்களுக்கு என்ன ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டாங்க, என்ன வேற வேலை இல்லையா எங்களுக்கு இந்த வீரப்பன் மீசையை கட் பண்றதா? அந்த வீரப்பன் என்கிற எலிமெண்ட் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணியோ இல்லை வேற வழி இல்லாமல் நிர்பந்தம் ஏற்பட்டால் சுட்டோ எங்க மேல பாதிப்பு ஏற்படும், அது சட்டப்படி. அதனால இதுக்கு நடுவில் அவர் ஷேவ் பண்றது, முடி வெட்டுறது, இந்த வேலைகளுக்கெல்லாம் டைம் கிடையாது STF. இது ரொம்ப என்ன சொல்றது, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றா இருந்தது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கல, கையில் கருப்பாக இருக்கு நாங்கள். அதுக்கெல்லாம் ஏற்கனவே நான் தெளிவுபடுத்திருக்கேன். மீண்டும் நான் புத்தகத்தை சில தெளிவுபடுத்துவேன். நாங்கள் எது கண்ணும் கருத்துமா இருந்தோம் அதில் தான் நாங்கள் இருந்தோம், தேவையில்லாத வேலை செய்யலை. அது ஏன் அந்த ஆள் வெட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டுங்கிறத அவருக்கு சகாக்களிருந்து பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அது மிக பிரபலமான மீசை, அந்த மீசையோட தெரிய முடியாது என்று தானே அது எடுத்துக்கொண்ட முடிவு. இந்த ஆபரேஷன் நீங்க பண்ணதுக்கு பிறகு அது உண்மையிலேயே அவரை அந்த ஆம்புலன்ஸ் வச்சு என்கவுண்டர் பண்ணீங்களா, இல்ல அவர் கொலை செய்ததற்காக அந்த என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தீங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எங்களுக்கெல்லாம் எங்களுடைய நாங்கள் செஞ்ச வேலையை ரொம்ப குறைந்து மதிப்பிடுற மாதிரி இருக்கும். அதில் சில தெளிவு வரும், எப்படியெல்லாம் சில நிகழ்வுகள்லாம் அப்படியே ஒரு கமெண்ட்ரி மாதிரி வரும். அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் எப்படி, அதுக்கு 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி என்னென்ன நடந்தது என்று அப்படியே எவ்வளவு முயற்சிகள் என்றது என்பது ஒரு ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வீரப்பனை பிடிக்கும் பொழுது இந்த சத்தியமங்கலம் பகுதி உட்பட்ட மக்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், அவங்கள மீது சில விஷயங்களை செஞ்சாங்க, போலீஸாரால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லி கூட இன்னமும் மக்கள் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அது உண்மையான விஷயமா, இல்லை உங்களுடைய அந்த தேடுதல் வேட்டையின் பொழுது வேறு வழி இல்லாமல் அது போன்ற நிகழ்வு நடந்ததா? நான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பதில் சொல்ல விரும்பவில்லை. நான் 2001 முதல் முறையாக நான் சார்ஜ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இருந்ததுக்கப்புறம் திருப்பி நான் வெளியே வந்து விட்டேன் இங்கேருந்து. மறுபடியும் 2003 செல்லும் போதும் ரொம்ப இது குறியாக வச்சுருந்தோம். எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு நம்ம செயல்படுறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில குற்றச்சாட்டுகள் சின்ன ஒரு குற்றம் செஞ்சாலும் அது 10 மடங்கு பெருசாக வரும். ஆகையால் நம்ம பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் பப்ளிக்கை 2 பக்கம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. STF ஒரு பக்கம், வீரப்பன் ஒரு பக்கம். இந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்கும். ரெய்ட் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் வீரப்பன் அவங்க சைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் STF போய் விசாரிக்கும் போது அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நிம்மதியை தரக்கூடியதான் இந்த ஆப்ரேஷன் கோக்குன்னு ஏற்பட்டது. அது நல்லபடியாக அது முடிஞ்சது.